ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரிடமும் உண்டாகட்டுமாக. இந்த படத்தில் பார்க்குற சவுதி லெஃப்ட் சைடில் இருக்கார்ல, அவர் வந்து அஃப்ரல் பாத்தினில் இருக்கக்கூடிய அவரோட பேர் சாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற பாருங்கள் ரைட் சைடில் அந்த பையன் வந்து பங்களாதேஷ். அவன் வந்து வீட்டு வேலைக்கு வராப்புல, ஹவுஸ் டிரைவராகவோ இல்லை வீட்டு வேலையோ ஏதோ ஒரு வேலைக்கு வராப்புல. கிட்டத்தட்ட 6 வருஷம் வேலை செய்கிறாப்புல. இன்னும் அருமையான வேலை. அந்த மனிதருக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. தன்னுடைய மகனை போல் வச்சு அந்த பையனை பாவிக்கிறாப்புல. அந்த அளவு வீட்டில் வந்து அவ்வளோ உரிமைகளை கொடுத்து அவருக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறாப்புல. அந்த பையனை சொல்கிறாப்புல, நான் வந்து இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை ரொம்ப மதிக்கிறேன். பங்களாதேஷில் கூட இந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து எல்லாரும் வந்து அதாவது மனிதர்கள் எல்லோரையும் சமமாக மதிக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆனால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்குது மனிதர்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களையும் ரொம்ப விரும்புகிறாப்புல. இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவர் அந்த டயத்தில் அந்த பையன் சொல்கிறாப்புல, எனக்கு நான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வயசாகிடுச்சு, திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறப்போ, சரி திருமணம் முடிக்கணுமா, ஓகே, என் வீட்டில் என்னோடய குடும்பத்தார்களை வச்சு நான் உன்னை திருமணத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாருங்கள் அவர் வீட்டில் இந்த காவாலாம் கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த டீ கொடுக்கறது இதெல்லாம் எல்லாமே சவுதி மெத்தடு தான். அவரே சொல்கிறாரு, நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து அந்த அளவு பிடிச்சி போச்சு அப்படிங்கிறாப்புல. அந்த பையனும் வந்து சொல்கிறாப்புல, எனக்கு வந்து இந்த வீடு வந்து கிடைச்சது பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாரு. இந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வீட்டு வேலைக்காரன் வந்து இந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து நம்ம வந்து கவனிக்கிறதுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். இதை வந்து சவுதியில் வந்து பல இடங்களில் நான் இதை வந்து கவனிச்சிருக்கிறேன். நான் கடையில் நான் இருக்கும்போது, சேல்ஸ்மேனாக இருக்கும்போது ஒரு டிரைவர் வராப்புல. அந்த வீட்டோட மற்ற பெண்கள் ஆண்கள் எல்லாம் வராங்க. எந்த ஒரு ஜாமான் எடுத்தாலும் சரி, திடீர்னு போய், முகமது இது ஓகேயா, இது வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, ஒன்றுக்கும் போய் அவன்கிட்ட போய் ஒரு டிரைவர், அவன் ஹவுஸ் டிரைவர், அவன்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாப்புலையே அப்படின்னு சொன்னது பிறகு நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன். அவனும் பங்களாதேஷ் தான். என்னப்பா எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஓட்டி வந்து கேட்குறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, அது ஏங்க என்னை வந்து அந்தளவு பிடிச்சி போச்சு. என்னுடைய மனைவி, என்னோடய பிள்ளைங்க எல்லாருக்கும் அதாவது இங்கே அழைச்சி கொண்டு வந்து வச்சுட்டேன். நல்ல சூப்பரான காலேஜில் இதில் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்து விட்ருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பணம் கொடுக்குறதெல்லாம் அந்த சவுதிகள் தான் அப்படிங்கிறாப்புல. அந்த பையன் நல்லா சமைக்கும் தெரியும் அவனுக்கு. ரெண்டுமே, வீட்டு டிரைவராகவும் இருக்கிறான், சமைக்கவும் தெரியுது, ரொம்பவும் பொறுப்பாக வீட்டை வந்து கவனிச்சுக்கிறான். அப்படிங்கிறப்போ அவனை வந்து அந்த அளவு நம்பிக்கையாக அவனை வச்சு அவங்க வந்து நடத்துகிறத பார்க்குறேன், கண்ணால் நான் பார்த்தேன் நான். ஆக நமக்கு வந்து ஒரு சவுதி இது மாதிரியான ஒரு முதலாளி, நல்ல முதலாளி கிடச்சிட்டாக்க, அவன் வந்து ஒரு கலெக்டர் என்ன சம்பளம் வாங்குவாப்பிலையோ, நம்ம ஊர்லலாம் ஒரு ஜனாதிபதி எவ்வளோ சம்பளம் வாங்குவாப்பிலையோ அந்த அளவு சம்பளம் வாங்கி ஜெகஜோதியாக இருப்பாங்க. இது நிறைய இடங்களில் நடந்திருக்குது, நிறைய வீடுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இது மாதிரியான நல்ல எண்ணங்கள் உள்ள முதலாளிகள் எல்லா நாடுகள்லையும் வரணும். எல்லா மக்களும் சரிசமமாக இருக்கணும். எல்லாருடைய வீடுகள்லேயும் சந்தோஷம் வரணும். அது மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிட்டாக்க இந்த உலகம் வந்து எவ்வளோ நல்லா சுபிட்சமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம நாட்டில் உள்ள மக்கள்லாம் திருந்தணும். இந்த மாதிரி ஜாதி வேற்றுமைகள், ஜாதி கொடுமைகள், அவன் தண்ணி எடுக்கக்கூடாது, அவன் வந்து வீட்டில் வரக்கூடாது, அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன், நான் உயர்ந்தவன், இப்படிலாம் வந்து பாகுபாடுகள் நம்ம வச்சுருக்கிறோமே, இது மனிதர்களுக்குள்ள மிகப்பெரிய கேடு. அது பாருங்கள், அவன் ஒரு வீட்டு வேலைக்கு வந்த ஆளை வந்து தன்னுடைய மகன் மாதிரி வச்சு, அவன் குடும்பத்தை ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவர்களெல்லாம் வேலை செய்ய வச்சு அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்கன்னாக்க,
எந்த அளவு ஒரு மனிதனை மதிக்க தெரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்துங்க. இதே அரபுகள் தான் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எப்படி இங்கே நம்ம தமிழ்நாட்டிலலாம் பிராமணர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி நிலைமை தான் அன்னைக்கு இருந்தது. அதெல்லாம் மாற்றினது இஸ்லாம்.